அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற ட்ரஸ்ட் வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ட்ரஸ்ட் வினாத்தாளில் 4 பகுதிகள் இருக்குது. கணித பாடத்திலிருந்து 25 வினாக்களும், அறிவியல், சமூக அறிவியல், மனத்திறன் தேர்வு போன்ற பகுதிகளிலிருந்து தலா 25 வினாக்கள் ஆக மொத்தம் 100 வினாக்கள் இருக்கும். கணித பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் முதல் 25 வினாக்களுக்கான விரிவான விடை விளக்கங்களை பற்றி பார்க்கலாம். முதல் கேள்வி, 27,225இன் வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை. அப்படின்னா முதல்ல இந்த எண்ணின் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். இது 5 இலக்க எண் இல்லையா, அதனால் நீள் வகுத்தல் முறையை நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். கடைசியிலேருந்து 2 பிரிக்கணும். பாருங்கள், சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. 2 இதில் இருக்கிற வர்க்க எண் 1 தான். இப்போ ஓர் 1 கழிச்சோம்னா 1, அடுத்து 2 நம்பர்ஸ் இறக்கி எடுத்து எழுதணும். 8ஆம் வகுப்பில் நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து 2ஆல் பெருக்கணும். மேலே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இங்கே சைட்லேயும் போடணும். 6 போட்டுக்கலாம். 6 26 156 கழிச்சோம்னா 16. அடுத்து 2 நம்பர்ஸ் இறக்கி எழுதணும். 1625 5ன்னு முடிஞ்சிருக்கு, அதனால் 5ன்னு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி 16 2ஆல் பெருக்கி இருக்கணும். 32, இங்கேயே 5 போட்டுக்கணும். 325ஐ 5ஆல் பெருக்கலாம். ஸோ மிகச்சரியாக 1625 வரும், 0. ஆகவே 27,225இன் வர்க்க மூலம் 165. வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. 1 2 3 இலக்கங்கள் இருக்குது. சரியான விடை 3, ஆப்ஷன் 1. இரண்டாவது கேள்வி, 12வது ஃபிபனோசி எண்ணின் வர்க்க மூலம். நமக்கு ஃபிபனோசி எண்களின் வரிசை தொடர் தெரியும். மொதல் 2 எண்களும் 1 தான். ஃபிபனோசி எண் தொடர்னால் 2 எண்களை கூட்டி அடுத்த எண்ணில் போட்டுக்கணும். பாருங்கள், 1 1 இருக்குது. 2ஐ கூட்டினா 2, அடுத்த 2 நம்பரை கூட்டி அடுத்த நம்பருக்கு போட்டுக்கணும். 3. பாருங்கள், 2 3ஐயும் கூட்டி அடுத்த என்ன போட்டுக்கலாம். 5 8 13 21 34 கீழே போட்டுக்கலாம். 55, இது 2ஐயும் கூட்டினா 89, இது 2ஐயும் கூட்டிக்கலாம் 144. இப்போ 12வது உறுப்பு என்னென்னு செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஃபிபனோசி எண் தொடரில் 12வது உறுப்பு 144. 144இன் வர்க்க மூலம் 12. ஏன்னா 12 பெருக்கல் 12 தான் 144. ஆகவே சரியான விடை 12, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 3, 600இன் 30% மதிப்பில் 25% என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 600உடைய 30% கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த மதிப்போட 25% கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 600இன் 30%. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். 6 3 18, இங்கே ஒரு 0, 180 கிடைக்கும். இப்போ இந்த மதிப்பின் 25%. ஸோ 25/100 அடிச்சிங்கன்னா 4 முறை இருக்குது. 180இல் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்க்கலாம். 4 16, மீதி 2 5 20. இப்போ 45. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 4, 3/7 மற்றும் 4/7க்கு இடையே உள்ள விகிதமுறு எண்களின் எண்ணிக்கை. விகிதமுறு எண்களின் அதாவது பின்ன வடிவில் தான் இருக்கும். பகுதியில் இருக்கிற எண்கள் சமமாக இருந்ததுன்னா தொகுதியை வச்சு இடைப்பட்ட எண்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் பகுதியில் சேமாக இருக்குது, பட் தொகுதியில் 3 4ன்னு அடுத்தடுத்த எண்களாக இருக்குது. 3/7 4/7 இது ரெண்டையும் 10ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 30/70 40/70 அப்படின்னு கிடைக்கும். இந்த வகையில் பார்த்தா இடைப்பட்ட எண்கள் 9ன்னு சொல்லலாம். ஆனால் மேலே கீழே 100ஆல் பெருக்கும்போது 99 எண்கள் கிடைக்கும். இரு விகிதமுறு எண்களுக்கு இடைப்பட்ட எண்கள் கண்டுபிடிக்கும் போது பகுதியும் தொகுதியும் நம்ம கண்டிப்பாக பெருக்க மாட்டோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆன்சர் கீழே என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கேள்வி எண் 5, கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளின் வீச்சு. வீச்சு அப்படின்னாவே அதனுடைய ஃபார்முலா மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. இது மதிப்பு மீச்சியமானு எடுத்துக்க வேண்டாம். கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளின் மிகப்பெரிய மதிப்பு என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், 25 28 தான் இருக்கிறதுலே பெருசு, அதை விட பெரிய மதிப்பு இல்லை. கொடுக்கப்பட்ட தரவுகளின் மிகச்சிறிய மதிப்பு என்னென்னு பார்க்கலாம், 15. இப்போ 28ல் 15 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கலாம். 13 தான் சரியான விடை, ஆப்ஷன் 3.
கேள்வி எண் 6. 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பமானது காலை 10 மணிக்கு 4 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. பாருங்கள், இதுதான் 20 மீட்டர் நீளமுள்ள கொடிக்கம்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 4 மீட்டர் அளவுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. இது நிழலுடைய நீளம் 4 மீட்டர், கொடிக்கம்பத்தின் உயரம் 20 மீட்டர். கொடிக்கம்பும் நிழலும் செங்குத்தாக தான் இருக்கும். இது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்க முடியும். அடுத்தது பாருங்கள், அதே நேரத்தில் அப்படின்னா அந்த கோணம், இந்த ஆங்கிள் வந்து மாறலைன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு கட்டடத்தின் நிழலின் நீளமானது 10.4 மீட்டர் அப்படின்னா இந்த கட்டடத்தின் உயரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் செங்கோணமாகத்தான் இருக்கும். இந்த கோணமும் சமம் அப்படின்னா இது ரெண்டும் வடிவொத்த முக்கோணங்கள் அப்படின்னு இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. வடிவொத்த முக்கோணங்களில் ஒத்த பக்கங்கள் சம விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ எந்த இரு பக்கங்கள், இது ஹைட்டு ஹச்ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 பக்கங்களும் ஒத்த பக்கங்கள். ஸோ 20/h சமம், இது ரெண்டும் ஒத்த பக்கங்கள் 4 மீட்டர் பை 10.4 மீட்டர். ஹச் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, பெருக்கலாயிடும். 10.4 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, பெருக்கலாயிடும். இப்போ 20 பெருக்கல் 10.4 டிவைடட் பை 4. இது சுருக்கலாம், 5 முறை இருக்குது. 5 பெருக்கல் 10.4 என்ன வருது? 5×20, மீதி 2 1×5 52.0 வரும். ஆகவே உயரம் 52 மீட்டர். ஆப்ஷன் 1. கேள்வி எண் 7. இரு எண்களின் கூடுதல் 46. அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 12 அதிகம். ஓர் எண் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்றொரு எண் அதை விட 12 அதிகம். ஸோ மற்றொரு எண் எக்ஸ் ப்ளஸ் 12 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 46 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை சுருக்குனா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 2x சமம் +12 அந்த பக்கம் போச்சுன்னா -12 கழிச்சோம்னா 34ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் சமம் 17 அப்படின்னு கிடைக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? அவ்விரு எண்களில் பெரிய எண் ஒரு எண் எக்ஸு, மற்றொரு எண் எக்ஸ் ப்ளஸ் 12. இப்போ பெரிய எண்ணா எக்ஸ் ப்ளஸ் 12 தான். இப்போ எக்ஸுங்கிறது 17, அதில் ஒரு 12 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 29. ஆகவே பெரிய எண் 29. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 8. ஒரு எண்ணை 20% அதிகரிக்கும் போது 456 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? ஒரு எண் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு எண், அந்த எண்ணின் 20% ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 456 கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு எண்ணை 20% அதிகரிக்கும் போது, ஒரு எண் அப்படின்னா எக்ஸு, அதனுடைய 20% அப்படிங்கும்போது எக்ஸ் இன்ட்டு 20/100 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 456 கிடைக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 20x/100ன்னு எழுத முடியும். சமம் 456. இதுக்கு மீசியம் எடுத்துக்கலாம். 100x, இங்கே ஒரு 20x, மொத்தம் 120x டிவைடட் பை 100 சமம் 456. இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் மட்டும் சமக்குறிக்கு இடதுபுறமாக வச்சுக்கிட்டோம்னா 456 பெருக்கல் 100/120 அப்படின்னு கிடைக்கும். 100ல் இருக்கிற ஒரு ஜீரோவுக்கும் 120 இருக்கிற ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 456 12ஆல் சுருக்கலாம். 3 12 36. இப்போது 9 பேலன்ஸ் இருக்கும், 96. 8 12 96. 38 பெருக்கல் 10 சமம் 380. ஆகவே அந்த எண் 380. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 9. சரிவகத்தின் பரப்பளவும் அதன் இணைப்பக்கங்களின் கூடுதலும் முறையே 60 cm² மற்றும் 12 cm எனில் உயரம் என்ன? சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 × h × a + b சதுர அலகுகள். நமக்கு பரப்பளவு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 60 cm². அதில் இணைப்பக்கங்களின் கூடுதலும் கொடுத்துட்டாங்க 12 cm. ஸோ 1/2 × h × இதில் கொடுத்துருவாங்க 12 cm சமம் 60 cm² பரப்பளவு. இதிலிருந்து h கண்டுபிடிச்சிடலாம், உயரம். h மட்டும் சமக்குறிக்கு இடதுபுறமாக வச்சுக்கலாம். 60 வகுத்தல் இருக்கிற 2 ஏன்னா இதை சுருக்கிக்கலாம். இப்போயே 6 பெருக்கில் இருக்கிற 6 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிரும். 60 6ஆல் வகுக்கும்போது 10 கிடைக்கும். ஸோ 10 cm உயரம். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 10. பின் வருவனவற்றுள் தவறான கூற்றை கண்டறியவும். முதல் கூற்று, ஒவ்வொரு மிகை எண்ணும் 0ஐ விட பெரியதாகும். கண்டிப்பாக இது கரெக்டு. ஏன்னா 0ஐ விட மிகை எண்கள் பெரியதாகத்தான் இருக்கும்.
இரண்டாவது கூற்று பூஜ்ஜியமானது மிகையும் அல்லாத குறையும் அல்லாத ஒரு விகிதமுறி எண்ணாகும். இதுவும் சரி. ஒரு எண் கோடு நாம் எடுத்துக்கிட்டோம்னா 0 சென்டரில் இருக்கும், வலதுபுறத்தில் மிகை எண்கள் இருக்கும், இடதுபுறத்தில் குறை எண்கள் இருக்கும். 0க்கு வலதுபுறமாக இருக்கிறதெல்லாம் மிகை எண்கள்னு சொல்லியிருப்போம். 0க்கு இடதுபுறமாக இருக்கிறதெல்லாம் குறை எண்கள். 0 அப்படிங்கிறது மிகை எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்ல. 0ங்கிறது ஒரு விகிதமுறி எண். ஏன்னா 0/1 அப்படின்ற வடிவத்தில் எழுதலாம். அதாவது p/q வடிவத்தில் 0 எழுத முடியும். இப்போ இரண்டாவது கூற்றும் சரி. மூன்றாவது கூற்று ஒவ்வொரு குறை எண்ணும் 0 விட சிறியதாகும். இப்போ வலது பக்கம் போகும்போது பெரிய மதிப்பு, வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் போக போக சிறிய மதிப்பு தான். 0க்கு இடதுபுறம் தானே அனைத்து குறை எண்களும் இருக்குது. அப்போ இந்த கூற்று சரி. நான்காவது கூற்று ஓர் எண் கோட்டின் மீதுள்ள ஓர் எண்ணின் வலதுபுறமாக அமையும் ஒவ்வொரு எண்ணும் அந்த எண்ணை விட சிறியதாகும். தவறு. வலதுபுறமாக இருக்கிறது அந்த எண்ணை விட பெரியதாகும். இப்போ 0, 3 எடுத்துக்கிட்டோம்னா வலதுபுறம் இருக்கிறது தான் பெரிய நம்பர். ஸோ இந்த கூற்று தவறு. சரியான விடை ஆப்ஷன் 4. தவறான கூற்றுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆகவே ஆன்சர் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 11. ஒரு பொருளின் அடக்க விலை மற்றும் விற்பனை விலையின் விகிதம் 5:7 எனில் லாப சதவீதம் என்ன? விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடக்க விலை 5 பங்கு, அதாவது 5x எடுத்துக்கணும். விற்பனை விலை 7 பங்கு அப்படிங்கும்போது 7x எடுத்துக்கணும். லாப சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல லாபத்தை கண்டுபிடிச்சிடலாம். லாபம் ஈக்குவல் டு ஃபார்முலா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை 7x, அடக்க விலை 5x. இப்போ கழிக்கும்போது நமக்கு 2xன்னு கிடைக்கும். அடுத்தது லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா லாப சதவீதம் லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. இப்போ எத்தனை ரூபாய்க்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிது? அடக்க விலை 5x, 5xக்கு 2x லாபம் கிடைச்சிதுன்னா 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் லாப சதவீதம். இப்போ எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 100ல் 5 20 முறை இருக்குது. 2 × 20 = 40. ஆகவே சரியான விடை 40, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 12. ஒரு செவ்வக வடிவ ஓவியத்தின் பரப்பளவு 12x³ அதன் நீளம் 4xy³ எனில் அகலம் என்ன? செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா LB. LB = 12x³ கொடுத்துருக்காங்க. அதில் நீளம் பாருங்கள், நீளம் Lக்கு பதிலாக 4xy³ அப்படின்னு போட்டுக்க முடியும். இப்போ அகலம் மட்டும் கேட்குறாங்க. அகலம் மட்டும் வேணும் அப்படின்னா 12x³ இதை கொண்டு வகுக்கணும். 4xy³ வகுக்கணும். முதல்ல கெழுக்களை வகுத்துக்கலாம். 3 முறை இருக்குது. இங்கே x³ x² கிடைக்கும். y/4 / y³ நமக்கு y மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே சரியானுடைய ஆப்ஷன் 1. கேள்வி எண் 13. ஒரு கனசதுரத்தில் அமைந்துள்ள விளிம்புகள், முகங்கள் மற்றும் உச்சிகளின் எண்ணிக்கை என்ன? கனசதுரம் அப்படிங்கிறது முப்பரிமாண வடிவம். முகங்கள் அப்படின்னா பக்கங்கள் தான். 4 பக்கம் 4, மேலே கீழே 2, மொத்தம் 6 முகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது விளிம்புகள், முகங்கள், உச்சிகள், சென்டரில் 6 எது வருதோ அதுதான் விடைன்னு டக்குன்னு சொல்லிட முடியும். இப்போ விளிம்புனா என்ன, முகம்னா என்ன, உச்சின்னா என்ன, தனித்தனியாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். முதல்ல முகங்கள் பற்றி சொல்லிடலாம். முகங்கள் அப்படின்னா பக்கங்கள் தான். கனசதுரத்தில் சுற்றி 4 பக்கங்கள், மேலே கீழே மொத்தம் 6 முகங்கள் இருக்கும். விளிம்புகள் என்னென்னு பார்த்தலாம். விளிம்புகள்னால் 2 முகங்கள் சேரும்போது ஒரு கோடு போன்ற ஒரு அமைப்புக்கு இருக்குது இல்லையா, இதுதான் விளிம்பு. பாருங்கள், சுற்றியும் 4, மேலே 4, கீழே 4, மொத்தம் 12 விளிம்புகள் இருக்கும். உச்சிகள் 3 விளிம்புகள் ஒன்று சேரக்கூடிய இடம்தான் உச்சி. ஸோ மேலே 4, கீழே 4, மொத்தம் 8 இருக்கும். இப்போ 12, 6, 8 அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 14. பாருங்கள், பண்புகள் நம்ம சமப்படுத்தணும். a + b = b + a. இரு எண்களை இடமாற்றி கூட்டினாலும் அதன் மதிப்பு மாறலை அப்படிங்கிறது பரிமாற்று பண்பு. a + 0 = 0 + a = a. ஒரு எண்ணுடன் எந்த எண்ணை கூட்டினால் அதே எண் விடையாக கிடைக்கும் அப்படிங்கிறது கூட்டல் சமணி பண்பு. அடுத்து a + -a. a மிகை எண், அதனுடைய கூட்டல் நேர்மாறு -a, ரெண்டையும் கூட்டும்போது 0 கிடைக்கும். இது கூட்டல் நேர்மாறு பண்பு. அடுத்தது a + b + c = a + b + c.
3 எண்களை இடமாற்றி கூட்டினாலும் அதன் மதிப்பு மாறாது. இது வந்து சேர்ப்பு பண்பு. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 15. ஒரு வட்டத்தின் சுற்றளவு பை அலகுகள் எனில் அதன் ஆரம் என்ன? வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, பை அலகுகள்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆரம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆரம் மட்டும் ஒரு புறமாக வச்சுக்கிட்டு 2π இந்த பக்கம் வரும்போது வகுத்தலில் போயிடும், பைக்கு பை கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் சமம் 1/2 அலகுகள். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 16. 4 நபர்கள் 12 நாட்கள் வேலை செய்து 10 இருக்கைகளை செய்து முடிக்கின்றனர் எனில் எத்தனை நபர்கள் 12 நாட்கள் வேலை செய்து 15 இருக்கைகளை செய்து முடிப்பர்? இது கலப்பு மாறல் அந்த தலைப்பிலிருந்து இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நபர்கள் அதாவது பர்சன்ஸ் பி, நாட்கள் அதாவது டேஸ் டின்னு எடுத்துக்கலாம், வேலை செய்து 10 இருக்கைகள் சேர் 10 சேர் செஞ்சுருக்காங்க, அதுதான் வேலை. ஸோ இது வேலைன்னே நம்ம எடுத்துக்க முடியும், வேலை ஒர்க். பாருங்கள், 4 நபர்கள் 12 நாட்களில் 10 இருக்கைகளை செய்தார்கள் எனில் எத்தனை நபர்கள், இது கொஷின் மார்க் கொடுத்துடலாம், 12 நாட்களில் 15 இருக்கைகளை செய்து முடிப்பர். இந்த கணக்கு போகிறதுக்கு ஃபார்முலா மெத்தட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலா நமக்கு P1 × D1 / W1 = P2 × D2 / W2. இது எல்லாமே P1, இது P1 D1 W1. ரெண்டாவது லைனில் இருக்கிறது P2 D2 W2. அப்ளை பண்ணிடலாங்களா? இப்போ 4 × 12 / 10 சமம் P2, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படியே இருக்கட்டும், D2 12 W2 15. சுருக்கிக்கலாம். சமக்குறிக்கு ஒரு புறமாக P2 மட்டும் இருக்கட்டும். இப்போ சமக்குறிக்கு இடதுபுறம் என்ன ஆயிரும், ஆல்ரெடி 4 × 12 / 10 இருக்குது. இந்த 12/15 இந்த பக்கம் வரும்போது 15/12 மாறிடும். 12க்கு 12 கேன்சலு, 5ஆல் சுருக்கலாம் 2 முறை இருக்குது, இது 3 முறை இருக்குது. 4ஐ கொண்டு சுருக்கும்போது 2, அப்போ 2 × 3 சமம் 6. தேர்ஃபோர் P2 சமம் 6 நபர்கள். சரியான உடைய ஆப்ஷன் 1. கேள்வி எண் 17. நீளம் 8 சென்டிமீட்டர் மற்றும் மூலைவிட்டம் 17 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு என்ன? செவ்வகம் அதனுடைய வடிவம் நமக்கு தெரியும். மூலைவிட்டம் இப்படி இருக்கும். நீளம் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, மூலைவிட்டம் 17 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அகலம் தெரிஞ்சால் தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இது ஒரு செங்கோண முக்கோணமாக எடுத்துக்கிட்டோம்னா மூலைவிட்டம் தான் கர்ணம். இப்போது பிதாகரஸ் தேற்றர் படி √17² - 8² சமம் இந்த அகலம் நமக்கு கிடைச்சிடும். 17² 289, 8² 64, 289ல் 64 மைனஸ் பண்ணால் √225 கிடைக்கும். 225இன் வர்க்கமூலம் 15. ஆகவே இந்த செவ்வகத்தின் அகலம் 15, நீளம் 8. இப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா LB, நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், ரெண்டையும் பெருக்கிக்கலாம். 8 5 40, மீதி 4, 1 8 8 4 12. ஸோ 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் 1. கேள்வி எண் 18. தனிவட்டி முறையில் ரூபாய் 4000 அசல், ஆண்டுக்கு 12% வட்டி விகிதத்தில் மொத்த தொகை ரூபாய் 5440 எத்தனை ஆண்டுகள் ஆகும்? தனிவட்டிக்கான ஃபார்முலா PNR. வட்டியும் அந்த அசலும் சேர்ந்து எவ்வளோக மாறியிருக்குன்னா 5440 மாறியிருக்கு. இப்போ நமக்கு தனி வட்டி மட்டும் வேணும்னா 5440 அசலை மைனஸ் பண்ணிடணும். அசல் எவ்வளோ? 4000. ஸோ 4000 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள் n, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n அப்படியே இருக்கட்டும். ஆர் எவ்வளோ? 12%. 12/100 = 5440 மைனஸ் 4000. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ 40 பெருக்கல் n பெருக்கல் 12 மட்டும் இருக்கும். 5440ல் 4000 மைனஸ் பண்ணிட்டா 1440 மட்டும் இருக்கும். இப்போ n மட்டும் வச்சுக்கலாம். பேலன்ஸ் எல்லாத்தையும் சமக்குறிக்கு ஆப்போசிட் சைடில் அனுப்பிடலாம். பெருக்கல் இருக்கிறது வகுத்தல் ஆயிரும். இங்கேயும் 40 இருக்குது, இதையும் வகுத்தல் கொண்டு வந்துடலாம்.
இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 144 எத்தனை 12 இருக்குன்னா 12 முறை இருக்குது. இப்போ 12/4ன்னு வரும். 12ஐ 4ஆல் வகுத்தோம்னா 3 மட்டும்தான் இருக்கும். ஆகவே 3 ஆண்டுகள் ஆகும். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 19. எந்த ஒரு முக்கோண படலத்திற்கும் புவியீர்ப்பு மையமாக திகழ்வது முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமாகும். கேள்வி எண் 20. ஒரு செங்கோண முக்கோணத்தின் படம் கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம் 5 சென்டிமீட்டர், கர்ணம் 13 சென்டிமீட்டர். பாருங்கள், முக்கோணம் LMNஇன் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ BH சதுர அலகுகள். இதில் B அடிப்பக்கமாக 5 சென்டிமீட்டர் எடுத்துக்க முடியும். உயரம் LN தான் நமக்கு வேணும், கர்ணம் தான் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுக்கல. ஸோ செங்கோண முக்கோணத்தில் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நாம் இந்த உயரத்தை கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். Therefore LN equal to square root of MN square minus LN square. இதுதான் ஃபார்முலா. கர்ணம் எவ்வளோ? 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் 169, 5 ஸ்கொயர் 25, கழிச்சோம்னா 144 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 சமம் 12 சென்டிமீட்டர். இப்போ உயரம் கண்டுபிடிச்சிட்டோம், 12 சென்டிமீட்டர். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். 1/2 இன்ட்டு B 5 சென்டிமீட்டர், H 12 சென்டிமீட்டர். இதை சுருக்கலாம் 6. 5 × 6 சமம் 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியான விடை 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 21. y = 0 எனில் x, 0 என்ற புள்ளி அமைவது. y = 0னா x அச்சில் தான் அமையும். ஆப்ஷன் 1. கேள்வி எண் 22. 4 சமபக்கங்களை கொண்ட பலகோணம் சாய் சதுரம். ஆப்ஷன் 3. 4 பக்கங்களும் சமமாக உள்ள செவ்வகம், அதுக்கு பேர் சதுரம். 4 பக்கங்களும் சமமாக உள்ள இணைகரம், அதுக்கு பேர் சாய் சதுரம். ஆகவே 4 சமபக்கங்களை கொண்ட பலகோணம் சாய் சதுரம் தான். கேள்வி எண் 23. 16y⁵ - 8y² / 4y சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 16y⁵ - 8y² 4yஆல் வகுக்கணும். ஒவ்வொரு டேர்மையும் 4y வகுக்கணும்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற இயற்கணித கோவையில் 4y காமனாக நம்ம வெளியே எடுத்துடணும். 16 4ஆல் வகுத்தோம்னா 4. ஸோ 4y⁴ மைனஸ் இதிலிருந்து 4y வெளியே எடுத்துட்டோம்னா 2y மட்டும்தான் இருக்கும். /4y. இதுக்கு கேன்சல் பண்ணிட முடியும். பேலன்ஸ் உள்ளது 4y⁴ - 2y. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 24. ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரெண்டுக்கு இடையிலான வேறுபாடு 2 ஆண்டுகளா 3 ஆண்டுகளான்னு பார்த்துக்கணும். 2 ஆண்டுகள். அப்போ ஃபார்முலா P × R/100 ஹோல் ஸ்கொயர். அசல் P = 5000ன்னு கொடுத்துட்டாங்க. R வட்டி வீதம் 8, 8/100 ஸ்கொயர்ன்றதுனால மீண்டும் ஒரு 8/100. இப்போ சுருக்கிக்கலாம். இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். பாருங்கள், 50 100 2 முறை இருக்குது. 2 8ஆல் வகுக்கும்போது 4 முறை. இப்போ 4 8 32. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 25. டேஸ் என்பது ஒரு பிதகோரியன் 3 தொகுதியாகும். ஒரு செங்கோண முக்கோணத்தில் பக்க அளவுகளாக எது அமைய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிதாகரஸ் தேற்றப்படி ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் நீளமான பக்கம் தான் கர்ணம். இப்போ இதில் இருக்கிற பெரிய நம்பர் 10. இப்போ 10² = 6² + 8² அப்படின்னு செக் பண்ணிக்கணும். 10² 100, 6² 36 + 8² 64. பாருங்கள், 36ஐயும் 64ஐயும் கூட்டினா நமக்கு 100ன்னு மிகச்சரியாக வருது. இப்போ இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியான விடை. பிதகோரியன் 3 தொகுதி, அந்த எண்கள் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். 3 4 5 இந்த 3 பக்க அளவுகளும் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்க அளவுகளாக அமைய முடியும். அதே போல் 5 12 13 20 21 29 இதெல்லாமே பிதகோரியன் 3 தொகுதிகள் ஆகும். ட்ரஸ்ட் 2023 அசல் வினாத்தாளில் கேட்கப்பட்டுள்ள கணித பாடத்திலிருந்து 25 வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம்.
அடுத்தது அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 25 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.